ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேட் கொலஸ்ட்ரால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹார்ட் பிளாக்குக்கு முக்கிய காரணம் அதிகமான கொலஸ்ட்ரால் தான். ஹார்ட் பிளாக்கோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மார்பு வலி, மூச்சு திணறல், டயர்ட்னஸ், மெமரி லாஸ், கால்கள் நடுக்கம் இது எல்லாமே இருக்கும். நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெஸ்ட் மூலம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெட் மீட்டு, ரீயூஸ் பண்ண ஆயிலு, பேக்கெட் ஃபுட்டு, ரிஃபைன் சுகர், மைதா, ஸ்மோக்கிங் இது எல்லாமே கெட்ட கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க தினமும் ஒரு பச்சை பூண்டுப்பால் ப்ளஸ் வாட்டரோடு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அதில் உள்ள லிசின் அப்படிங்கிற காம்பனண்ட் நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி பிபியை கண்ட்ரோலில் வைக்குது. நம்ம கார்லிக்கை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் உள்ள அலிசின் டெஸ்ட்ராய் ஆகிடுது. கேஸ்ட்ரிட்டிஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் கார்லிக் ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னால் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா ஆயுர்வேதத்தில் கண்டினியூஸாக ரா கார்லிக்கை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் வேறு எந்த ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பருப்பு வகைகள், ஆலிவ் விதை, சுரைக்காய், பட்டை, இஞ்சி, முழு தானியம், ஓட்ஸு, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே ஆர்டரி சுத்தம் செய்ய யூஸ் ஆகுது. அது இல்லாமல் பிரேசில் நட்ஸும் ரொம்ப நல்லது. டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.